ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரு 3 to 4 வீக்ஸ் முன்னாடியே வந்து நம்ம ஹீரோ ஜெய் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி அதை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அவரோட ப்ரமோவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் வேலையாக போச்சு, எனக்கு எடுக்கிற அப்டேட்டை ஷேர் பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. எஸ், நம்மளோட ஜெய், சிப்பிக்குள் முத்து, சீதாராமன் இந்த சீரியல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. சிப்பிக்குள் முத்து வந்து விஜய் டிவிலையும், சீதாராமன் சீரியல் ஜீ தமிழ்லையும் பண்ணியிருக்காரு. அந்த சீரியல்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் அவர் வந்து புது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காரு. இந்த டைம் வந்து தமிழ் கிடையாது, கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து கமிட் ஆயிருக்காரு. கனடாவில் சிந்து பைரவி அப்படின்ற ஒரு புது சீரியல் வந்து உதயா டிவியில் வரப்போகுது. அந்த சீரியலோட ஹீரோவாக வந்து நம்மளோட ஜெய் தான் வந்து கமிட் ஆயிருக்காரு உதயா டிவி. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கன்னட இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் ஜெய் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரி ஃபேன் பேஜஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெய் வந்து மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் வராரு அப்படின்ட்டு. இந்த சிந்து பைரவி சீரியல் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சன் டிவியில் ஆடுகளம் அப்படிங்கிற சீரியல் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சீரியலோட ரீமேக் சீரியல் தான். ப்ரமோ மட்டும்தான் வந்திருந்தது, சீரியல் இன்னும் லான்ச் ஆகலை. 3 சீரியல்ஸ் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணி சீரியலும் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே அது ஹோல்டில் வச்சுருக்காங்க. இதில் ரீமேக் வேறு அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருக்குது. இருந்தாலும் ஜெய் வந்து நடிக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது. வாழ்த்துக்கள் ஜெய், உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஹிட் ஆகிறதுக்கு. அங்கேயும் இதே மாதிரி இழுத்துறாதீங்கப்பா, சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான்.